Welcome to Madras Math Kernel. Example 7.4. If 1 liter of paint covers 10 meter square. So 1 liter paint வச்சு 10 meter square area நம்மளால paint அடிக்க முடியும். How many liters of paint is required to paint the internal and external surface areas of a cylindrical tunnel whose thickness is 2 meter and internal radius is 6 meter and height is 25 meter. ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் டனல் இருக்கு. இங்கே அதோட பிக்சரே கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ சிலிண்ட்ரிக்கல் டனலோட ஹைட் வந்து 20, திஸ் இஸ் ஹைட். ஹைட் இஸ் 25 மீட்டர் அண்ட் இன்டர்னல் ரேடியஸ், திஸ் இஸ் ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் இஸ் கிவன் அஸ் 6 மீட்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்மளே ஈஸியாக கேல்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம்னா, உள்ளே இருக்கிற ரேடியஸ் 6 மீட்டர், வெளியே ஒரு 2 மீட்டர்னா this will become 8 meters. ஸோ 3 டைமென்ஷன்ஸுமே நம்மளுக்கு தெரியுது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? உள்ளேயும் பெயிண்ட் அடிக்கணும், வெளியேயும் பெயிண்ட் அடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு எவ்வளவு பெயிண்ட் தேவை? ஸோ எங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறோம்? how many liters of paint is required to paint the internal and external surface area? ஸோ இந்த கர்வ்டு போர்ஷன் அண்ட் உள்ள இருக்கிற கர்வ்டு போர்ஷன், மேலே ரிங்கில் கிடையாது. இந்த இடத்துல நம்ம பெயிண்ட்டு அடிக்க அவங்க கேட்கல. ஸோ இந்த 2 கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஸோ கிவன் height of the cylinder or height of the tunnel, it is given as 25 meter, internal radius small r equal to 6 meter and thickness of tunnel equal to 2 meter. திக்னஸ்ல இருந்து தான் நம்மளால எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். அதனால திக்னஸ் எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 6 + 2, தட் இஸ் 8 meters. திஸ் இஸ் ஆர். ஸோ இது 3 டைமென்ஷன்ஸ் இருக்கு. அலாங் வித் தட் 1 liter ஆஃப் பெயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1 liter ஆஃப் பெயிண்ட் கவர்ஸ் 10 meter square area. So to find how many liters of paint required to paint inner and outer CSA, curved surface area. Therefore CSA of a tunnel, ஏன் அப்படி நம்ம டனல்னாலே ஒரு அவுட்டர் இருக்கு, ஒரு இன்னர் இருக்குன்னு சொல்லியாச்சு. therefore CSA of a hollow cylinder ஃபார்முலா எழுதிக்கலாம். CSA of a tunnelனு போட்டு வீணா பிராக்கெட்ல hollow cylinder அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா என்னது ஞாபகம் இருக்கா? தட் இஸ் 2 pi into r plus r that into h square units. So this is 2 pi is 22/7, capital R 8 நம்ம கண்டுபிடிச்சோம், 6 அவங்க கொடுத்துருந்தாங்க, that into height is 25. இப்போ 2 22/7 இதெல்லாம் அப்படியே எழுதியிருக்கேன். 8 + 6 மட்டும் ஆட் பண்ணி இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எழுதுறேன். 14 that into 25. So these two will get cancelled. Therefore 2 into 22 into 2 into 25. ஸோ இதில் ஈஸி மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணலான்னா, 25 இது 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 ஆகிடும். நம்பர்ஸை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 2 into 2 into 25. So 25 into 2 is 50, 50 into 2 is 100. 100 into
So this is 22 மட்டும் விட்டுட்டு 2 into 2 into 25. That is 22 into 100. So ஈஸியா 2200 கண்டுபிடிச்சிடலாம் meter square. Okay. So CSA of a tunnel 2200 meter square. நம்மளுக்கு 1 liter of paints எவ்வளோ ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 10 meter square. Therefore paint required for 2200 meter square area equal to. ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணணுமா டிவைட் பண்ணணுமாங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணிப்பேன்னா 1 லிட்டர் 10 மீட்டர் ஸ்கொயருக்கு வேணும். அப்போ 2200 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ வேணும், இந்த மாதிரி ஒரு டேபிள் சிமிலர் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி போடுவேன். அப்போ இந்த எவ்வளோன்றது வேணும்னா இது மேலே போயிடணும், இது கீழே வந்துடணும், நடுவில் ஒரு மல்டிப்ளை போட்டுக்கணும். therefore 1 into இந்த 2200 மேலே போயிடணும்னு சொன்னேன். ஸோ 2200 டிவைடட் பை 10 கீழே வந்துடும். ஸோ 220 liters of paint required. Okay. 220 liters of paint is required to paint the tunnel. Required to paint the tunnel. ஸோ எக்ஸாமில் எழுதும்போது யூனிட்ஸ் எழுதணும், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதினாதான் you will get the full marks. Thank you.